ஒரே ஸ்கூலில் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க 4 பேர். அப்போது அந்த ஊரில் இருந்த ஒரே சொகுசு ஹோட்டல் ஒரே ஒன்று தான் இருக்குது. எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு போய் காலை உணவும் டீயும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் 4 பேரும் முடிவு பண்ணியிருந்தாங்க. 4 பேருமே ஆளுக்கு 20 ரூபா அப்படிங்கிற வகையில் 80 ரூபா வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா தினேஷ், சந்தோஷ், மகேஷ், அப்புறம் பிரவீன். எல்லாருமே ஃபஸ்ட்டு தேநீர் குடிச்சுக்கிட்டு காலை உணவு சாப்பிட ஆரம்பித்தாங்க. 35 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் 50 வயசை தொட்டிருப்போம். அப்போது உன் மீசை எப்படி இருக்கும், உன் நடை எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் பேசி சத்தமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிரித்த சிரிப்போட சிரிப்பொலி அந்த இடத்தையே ரொம்ப ரம்மியமாக மாற்றிருச்சு. அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி மறுபடியும் ஏப்ரல் 1ஆம் தேதி 35 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் அப்படின்னு பேசி எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அது வரைக்கும் எல்லாரும் ரொம்ப கடினமாக உழைக்கணும். இதில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் நமக்குள்ள ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அன்னைக்கு ஹோட்டலுக்கு கடைசியாக வர்ற நண்பன் அவன் தான் ஹோட்டலுக்கு பில்லும் கட்டணும். அந்த மாதிரி பேசி முடிவெடுத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவங்களுக்கு டீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த வெயிட்டரு, அவர் பேர் முரளி. நானும் இதே ஹோட்டலில் 35 வருஷத்துக்கு அப்புறம் நிச்சயமாக இருப்பேன். அப்படி நான் இருந்தால் உங்களுக்காக இந்த ஹோட்டலில் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிற பில்லோட ரூபாயை 72 ரூபாயை அவர் கொடுத்தாரு. 8 ரூபாயை டிப்ஸாக கொடுத்துட்டு 8 ரூபா டிப்ஸாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சிட்டா பறந்த காட்சி வந்து வெயிட்டர் முரளியோட கண்களில் இன்றைக்கும் ஒரு ஸ்டில் எடுத்த ஃபோட்டோ காட்சியாக பதிவாயிருந்தது. மேல் படிப்புக்காக 4 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. தினேஷோட அப்பா இடமாற்றத்திற்காக அவனும் ஊரை விட்டு போயிருந்தான். சந்தோஷ் மேல் படிப்புக்காக அவன் மாமா கிட்ட போனான். மகேஷும் பிரவீனும் நகரோட வெவ்வேறு இடங்கள்ல கல்லூரி படிப்புக்காக போனாங்க. கடைசியில மகேஷும் ஊரை விட்டு வெளியேறினான். பல ஆண்டுகள் கடந்தாச்சு. 35 ஆண்டுகள்ல அந்த நகரத்தோட மாற்றங்கள்ல தேரோட்டமே ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த நகரத்தோட மக்கள் தொகையே பெருகிருச்சு. பெரிய மேம்பாலங்கள் ஆயிருச்சு. பெரிய பெரிய கட்டிடங்கள் உருவாயிருச்சு. நகரத்தோட தோற்றத்தையே மாத்திருச்சு. இப்போ அந்த ஹோட்டல் வந்து வெறும் ஹோட்டல் கிடையாது, 5 நட்சத்திர ஹோட்டல், அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலாக மாறி இருந்த நிலையில வெயிட்டர் முரளி இப்போ முதலாளி முரளியாகி ஹோட்டலோட உரிமையாளர் ஆயிட்டாரு. 35 ஆண்டுக்கு அப்புறம் திட்டமிட்ட தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி மதியானம் ஹோட்டலுக்கு சொகுசு கார் ஒன்று வந்தது. தினேஷ் கார்ல இருந்து இறங்கி வராந்தாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். தினேஷ் கிட்ட இப்போ 10 நகைக்கடைகள் இருக்கு. ஹோட்டல் உரிமையாளர் முரளி அடைஞ்ச தினேஷ் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே புன்னகையை பரிமாறிக்கிட்டாங்க. பிரவீன் சார் உங்களுக்காக ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு டேபிள் புக் பண்ணியிருக்காரு அப்படின்னு முரளி சொல்றாரு. 4 பேர்ல முதல் ஆளானதுனால இன்னைக்கு பில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தினேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்காக நண்பர்களை எல்லாம் கேலி செய்கிறாரு. 1 மணி நேரத்தில் சந்தோஷ் வந்தான். சந்தோஷ் பெரிய பில்டர் ஆயிட்டான். வயதுக்கு ஏற்ற மாதிரி இப்போது வயதான மூத்த குடிமகன் போல காட்சியளித்தார். இப்போது 2 பேரும் பேசிக்கிட்டே மற்ற நண்பர்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. 3வது நண்பன் மனிஷ் வந்து அரை மணி நேரத்தில் வந்தான். அவர்கிட்ட பேசுனதில் மனிஷ் வந்து பெரிய தொழிலதிபர் ஆகியிருப்பது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. 3 நண்பர்களுடைய கண்களும் திரும்ப திரும்ப வாசலுக்கு போய்கிட்டே இருந்தது. பிரவீன் எப்போ வருவான்? பிரவீன் சார்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா, நீங்கள் டீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஹோட்டல் ஓனர் முரளி ரெஸ்டாரண்ட் இஸ் புக்டு அப்படிங்கிற போர்டு தொங்க விடப்பட்டது. ஹோட்டலில் இருக்கக்கூடிய அனைத்து சிப்பந்திகளுமே இந்த 4 மட்டும்தான் சேவை செய்யணும் அப்படின்னு பணிக்கப்பட்டாங்க. 35 வருஷத்துக்கு அப்புறம் 3 பேரும் சந்திச்சதுனால ஒருத்தர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகிழ்ச்சியாகவும் புகழ்ந்தும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 3 பேருக்குமே பிரவீன் மேல கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. 3 பேருக்குமே பிரவீனை பத்தின தகவல் மட்டும் இல்லாம இருந்தது. இந்த 4 பேர்லயே பிரவீன் தான் நல்லா படிக்கிறவனா இருந்தான், சிறந்த அறிவாளியா கூட இருந்தான். பல மணி நேரம் ஆனாலும் பிரவீன் வரவே இல்லை. மறுபடியும் பிரவீன் சாரோட மெசேஜ் வந்திருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மெனுவை தேர்ந்தெடுத்து சாப்பிட தொடங்குங்க அப்படின்னு ஹோட்டல் உரிமையாளர் முரளி சொல்றாரு. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பில்லை பிரவீன் சார் கட்டுவார் அப்படின்ற செய்தி வந்திருக்கு அப்படின்னு. வேலைப்பளுவோட காரணத்தினால வர்றதுக்கு தாமதமாகுது, மன்னிக்கணும் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. நைட்டு 8 மணி வரைக்கும் காத்திருந்தாச்சு. அப்போ ஒரு இளைஞன் வந்து காரிலிருந்து இறங்கி வந்தான். ரொம்ப மனசு கனத்தோட 3 பேரை பெறப்படுறதுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த மனுஷனையே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இளைஞனுடைய புன்னகையும் பல்வரிசையும் பிரவீனை ஞாபகப்படுத்துச்சு. நான் வந்து உங்க நண்பனோட மகன் ரவி, என்னோட அப்பா பேரு பிரவீன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்ல ஆரம்பிச்சான்.
இன்னைக்கு உங்களுடைய வருகையை பத்தி அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த நாளுக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. என்னை அவரு தாமதமா சந்திக்க சொன்னாரு. ஏன்னா, நான் இந்த உலகத்துல இல்லன்னு சொன்னா, என்னுடைய நண்பர்கள் சிரிக்க மாட்டாங்க. ஒருத்தர ஒருத்தர் சந்திக்கிற மகிழ்ச்சிய இழந்திருப்பாங்க. அதனால என்னைய தாமதமா வர மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சார்பா என்ன உங்கள கட்டித் தழுவ சொன்னாரு. தன்னோட 2 கைகளையும் விரிச்சான். எல்லாரையும் கட்டி தழுவிக்கிட்டான். இந்த காட்சிய சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட பார்த்துட்டு இருந்தாங்க. இளைஞனை எங்கேயோ பார்த்துருக்கோம்னு எல்லாரும் நினைச்சாங்க. என்னோட அப்பா ஆசிரியரா பணியாற்றினாரு. எனக்கும் கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு நான் இந்த மாவட்டத்தோட கலெக்டர் அப்படின்னு சொன்னா அந்த ரவி. இந்த செய்தி ஹோட்டல் உரிமையாளர் முரளிக்கு தெரியும். முரளி முன்னாடி வந்து நண்பர்களுக்கு ஆறுதல் கூறி 35 நாளுக்கு ஒரு தடவை நீங்க எங்க ஹோட்டல்ல மீண்டும் சந்திக்கிறதுக்கு வாங்க. ஒவ்வொரு தடவையும் என்னுடைய பக்கத்துல இருந்து ஒரு பெரிய விருந்தே நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த பதிவு அனைத்து நண்பர்களுக்கும் சமர்ப்பணம்.